மனிதனுக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பை அவன் இழக்க முடியும். மனப்பூர்வமாய் பாவம் செய்வதன் மூலம் அந்த ரட்சிப்பை இழக்க முடியும். நமது இரட்சகராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ரட்சிப்பை இழக்க முடியுமா, இழக்க முடியாதா என்பதை பற்றியுள்ள 2 கருத்துக்கள் உண்டு. ஒரு மனிதன் தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் கடைசி மட்டும் அவனை ரட்சிப்புக்குள் நிலைத்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இந்த கருத்தின்படி ரட்சிப்பு என்பது அழியாதது. இன்னொரு வகையான கருத்து என்னவென்றால், ரட்சிப்பை இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் என்கிற கருத்து. இது ஆர்மீனியன் டாக்ட்ரின் என்று சொல்வார்கள். முதல் கூறிய கருத்துக்களை எடுத்துரைத்தவர், உருவாக்கியவர் கால்வின் என்கிற மிகப்பெரிய தேவனுடைய மனிதர். அவருடைய கூற்றின்படி பார்க்கும் பொழுது, ஒரு மனிதனுக்கு ஆவிக்குரிய நன்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய, செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, ஒரு வாய்ப்பு, ஒரு நிலைமை அவனுக்கு கிடையாது. முழுக்க பாவத்தில் இருந்தபடினாலே அவன் ஆவிக்குரிய நன்மைகளை புரிந்து கொள்ள முடியாது. இதற்கு பேர் டோட்டல் டிப்ரவிட்டி என்று சொல்வார்கள். அடுத்ததாக அன்கண்டிஷனல் எலெக்ஷன். ஒரு மனிதனிடம் எந்த நன்மையும் எதிர்பாராதபடி தேவனே ஒரு மனிதனை முன்குறித்த அந்த காரியத்துக்கு பேரு அன்கண்டிஷனல் எலெக்ஷன். இதனுடைய அடிப்படையில் தான் ஒரு மனிதன் ரட்சிப்புக்கென்று தேர்ந்தெடுக்கப்படுகிறான். அன்கண்டிஷனல், நிபந்தனையற்ற தெரிந்து கொள்ளுதல். அடுத்ததாக பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் தேவன் முன்குறித்தாரோ அவர்களுக்காக தான் ஆண்டவர் மரித்தார் என்கிற ஒரு லிமிட்டெட் ரிடம்ஷன். உலக மக்கள் அத்தனை பேருக்கு மரிக்கல, யாரை தேவன் முன்குறித்தாரோ அவர்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்கிற அந்த கருத்து. இதற்கு பேர் லிமிட்டெட் ரிடம்ஷன். அடுத்ததாவது இர்ரெசிஸ்டிபிள் கிரேஸ். அப்படி தெரிந்து கொண்ட மனிதனுக்கு தேவன் அளவில்லாத, தவிர்க்க முடியாத ஒரு கிருபையை கொடுக்கிறார். அதன் நிமித்தமாக அவன் ரட்சிப்பில் நிலைத்து நிற்கிறான். இறுதியாக பெர்சிவரன்ஸ் ஆஃப் செயின்ஸ். கடைசி மட்டும் ரட்சிக்கப்பட்டுள்ள, ஆண்டை ஏற்றுக்கொண்ட மக்களை தேவன் அவர்களை பாதுகாத்துக் கொள்வார். அந்த ரட்சிப்பு அழியாது என்கிற கருத்து. இந்த 5 கருத்தின் அடிப்படையில தான் ரட்சிப்பு அழியாது என்று கால்வின் எடுத்துரைத்தார். இந்த பதில் பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, அந்த ரட்சிப்பு அழியக்கூடியது, அந்த ரட்சிப்பை இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வரும் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ரட்சிப்பு என்பது முழுக்க நம்மையும் சார்ந்திருக்கிறது என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் ஆர்மீனியன் என்பவர் இந்த கருத்தை வலியுறுத்தி சொல்கிறார். 5 கருத்துருவாக்கத்தின் அடிப்படையில் ரட்சிப்பு இழக்கக்கூடியது என்கிற கருத்தை அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். முதல் பாயிண்ட் என்ன, மனிதனுக்கு ஒரு ஃப்ரீ வில் அல்லது ஒரு ஹியூமன் எபிலிட்டி இருக்குது. முதல்ல பார்த்து டோட்டல் டிப்ரவிட்டி. ஆனா இதுல அப்படி இல்லை. மனிதனுக்கு என்று ஒரு சுயாதீனம் இருக்கிறது, ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமியால் கொடுக்கப்பட்ட அந்த சுயாதீனம் மாதிரி ரட்சிப்பினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்கிற தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் அதை தெரிந்தெடுக்கலாம். ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா, சுவிசேஷத்தை அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா என்கிற தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உரிமை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் மனிதனுடைய பொறுப்பும் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு வாதம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது கண்டிஷனல் எலெக்ஷன். தேவன் யாரெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களை தான் தேவன் முன்குறித்திருக்கிறார். எல்லாவற்றையும் அறியக்கூடிய அந்த குணாதிசயத்தின் அடிப்படையிலே இந்த மனிதன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வான்கிற அந்த ஃபோர் நாலேஜில் முன்னறிவின்படி ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிற காரணத்தினால் இதுக்கு பேர் கண்டிஷனல் எலெக்ஷன். எல்லாரையும் தேவன் தெரிந்து கொள்ள மாட்டார். அடுத்ததா பார்க்கும் பொழுது யுனிவர்சல் ரிடம்ஷன். எல்லா மக்களுக்கும் இயேசு கிறிஸ்து மரித்தார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் மனிதனுடைய கரத்தில் இருக்கிறது. முழு உலகத்துக்காகத்தான் தேவன் மரித்தார். அடுத்ததா பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையை நாம் ரெசிஸ்ட் பண்ணலாம், நிராகரிக்கலாம் என்கிற கோட்பாடு. அடுத்ததாக கிருபையை விட்டு விலகி போகிறான். தேவன் நமக்கு அளிக்கப்பட்ட கிருபை விட்டு நிச்சயமா விலகி போகக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. இறுதியாக நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இந்த 5-6 கோட்பாடின் அடிப்படையில் தான் மனிதன் ரட்சிப்பை இழக்க முடியும் என்கிற கோட்பாட்டை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ரட்சிப்பை இழக்க கூடும் என்று சொல்கிற வேத பண்டிதருடைய முக்கியமான கோட்பாடு என்னவென்றால், தேவன் எப்படி ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார் என்றால்,
சுவிசேஷத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற அந்த ஃபோர்சீயிங், தேவனுடைய அந்த குணத்தை அடிப்படையாக கொண்டு இவர்கள் எல்லாம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்கு தன்னுடைய ரட்சிப்பை அளிக்கிறார். ஆனால் ரட்சிப்பு அழியாது என்று சொல்லக்கூடிய மக்கள் வைக்கிற ஆர்குமெண்ட் என்னன்னா, தேவன் எதையும் எதிர்பாராதபடி ஒரு சில பேரை தேவன் முன்குறித்து அவர்களுக்கு ரட்சிப்பை அளிக்கிறார். ஆனா இங்க அப்படி இல்லை. யாரெல்லாம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற தேவனுடைய அந்த புரிதலின் அடிப்படையில் உலகத்திற்கு முன்பாக தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ரட்சிப்பை அளிக்கிறார். இன்னொன்னு என்னன்னா, மனிதனுக்கு எதை தெரிந்தெடுப்பது எதை விட்டுவிடுவது என்கிற அறியக்கூடிய சுயாதீனத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அது ஏதேன் தோட்டத்திலிருந்து தொடர்ந்து அந்த உரிமை அவனுக்கு இருக்கிறது. எனவே ஆவிக்குரிய நன்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கிறது. கால்வினுடைய கோட்பாடின்படி ஆவிக்குரிய நன்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த டோட்டல் டிப்ரவிட்டி, முழு பாவத்தினுடைய தன்மை என்பது இங்கு கிடையாது. அவர்கள் சுயாதீனமாக எதையும் புரிந்து கொண்டு தெரிந்து கொள்ளலாம். அதனுடைய அடிப்படையில் சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் அவருடைய கரத்தில் இருக்குது. அடுத்தது முக்கியமான பாயிண்ட்னா, தேவன் இந்த உலகத்தில் யாரெல்லாம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களைத்தான் தெரிந்து கொள்கிறார். இது எப்படி சொல்லணும்னா, கண்டிஷனல் எலெக்ஷன். சுவிசேஷத்தை சொல்லும் போது சில பேர் ஏற்றுக்கொள்வார்கள், சில பேர் நிராகரிப்பார்கள். யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை தேவன் அறிந்து அவர்களை தெரிந்து கொள்கிற அந்த காரியத்துக்கு பேர் கண்டிஷனல் எலெக்ஷன். இன்னொரு காரியம் என்னவென்றால், இந்த ரட்சிப்பு என்பது முழு உலகத்துக்கும் பொதுவானது. கால்வின் சொல்ற மாதிரி ரட்சிப்பு என்பது தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு மட்டும் என்பதல்ல. ஆனால் இந்த ரட்சிப்பை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது வழங்கப்படுகிறது. எனவே ரட்சிப்பு என்பது அட்டோன்மெண்ட் என்பது ஃபார் ஆல், ஃபார் ஹோல் ஹியூமன் பீயிங், ஹோல் மேன்கைண்ட் என்று இந்த கருத்தை வலியுறுத்தி சொல்லக்கூடிய கோட்பாடு. முக்கியமான 3 பாயிண்ட் என்ன, மனிதனுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கிறது. அடுத்ததாக, யாரெல்லாம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களைத்தான் தேவன் உலகத்துவத்துக்கு முன்பாக தெரிந்து கொள்வார். 3 என்னன்னா, அந்த ரட்சிப்பின் திட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அதை மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு அது வழங்கப்படுகிறது. மற்ற எல்லாம் பொதுவான காரியங்கள். இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதோ நிராகரிப்பதோ, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதோ ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருப்பதோ, கிருபையை ஏற்றுக்கொள்வதோ கிருபையை நிராகரிப்பதெல்லாம் மனிதனுக்குள்ள பொறுப்பு என்கிற அந்த கருத்தின் அடிப்படையில் ரட்சிப்பை மனிதன் இழக்கக்கூடும் என்பதற்கான ஒரு ஆதாரமாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்பொழுது ரட்சிப்பை இழக்க முடியும் என்பதற்கான வேத ஆதாரங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். முதலாவதாக, ரட்சிப்பு அழியாதது, நிரந்தரமானது என்று குறிப்பிடுகின்ற முக்கியமான வசனங்களில் ஒன்று யூதா எழுதிய நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறுத்த வல்லவருமாய் அவருக்கு மகிமை உண்டாக கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1:24 இதுல பார்க்கும் பொழுது வலுவாதபடி காக்க வல்லவர். இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு ரட்சிப்பு அழியாது, உங்களுடைய ரட்சிப்பை காப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார், அந்த ரட்சிப்பு அழியாது என்று இந்த வசனத்தை ஆதாரமாக குறிப்பிடுவார்கள். ஆனால் இந்த வசனத்துக்கு 3 வசனத்துக்கு முன்பாக ஒரு வசனத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ள தவறிவிட்டார்கள். எப்படி என்றால் 1:21 பார்க்கும் பொழுது, தேவனுடைய அன்பில் உங்களை காத்துக்கொண்டு நித்தியத்துக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்பில் உங்களை காத்துக்கொண்டு, தேவனுடைய அன்பில் நம்மை காத்து கொண்டால்தான் அவர் நம்மை வலுவாதபடி காக்க வல்லவர். ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ரட்சிப்பு நித்தியமானது அழியாது என்று சொல்லக்கூடாது. இந்த இடத்துல பார்க்கும்போது தேவனுடைய அன்பில் நம்மை காத்து கொண்டால்தான் அவர் நம்மை வலுவாதபடி காக்க வல்லவர். அடுத்ததா இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். குறிப்பாக ரொம்ப வலியுறுத்தி சொல்லக்கூடிய வசனங்களில் இது ஒன்று. எதுவென்றால், ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 36 முதல் 39 வரை. உமக்காகவே நாங்கள் நாள் முழுவதும் மரணத்தை சந்திக்கிறோம், அடித்து கொல்லப்பட இருக்கும் செம்மறியாடுகளைப் போல் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் நம்மேல் அன்பு வைத்தவரின் மூலமாய் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகின்றோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ, இறை தூதர்களோ பிசாசுகளோ, நிகழ்காலமோ எதிர்காலமோ, எத்தகைய வல்லமைகளோ எவையும் இறைவனுடைய அன்பிலிருந்து
நம்மை பிரிக்கவே முடியாது என்பதில் நான் மன உறுதி உடையவனாய் இருக்கிறேன். மேலே வானத்தில் உள்ளவைகளோ, கீழே ஆழத்தில் உள்ளவைகளோ, அல்லது படைக்கப்பட்டவைகளில் உள்ள வேறு எதுவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் இருக்கும் இறைவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம எதுவும் பிரிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை ஒன்றும் நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது. உயர்வோ தாழ்வோ எதுவானாலும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காது என்று சொல்லப்பட்ட காரணத்தினாலே, தேவனுடைய அன்பை விட்டு நம்ம எதுவும் பிரிக்காதுன்னு சொல்லப்பட்ட காரணத்தினாலே, தேவன் நமக்கு அளித்த ரட்சிப்பு அழியாதது, நித்தியமானது, அது யாரும் பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்கிறார். ஆனால் இதுல ஒரே ஒரு வார்த்தை விடுபட்டு உள்ளது. எது என்றால் பாவம். நம்முடைய பாவம் நம்மை தேவனை விட்டு பிரித்து விடும். தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை எது தடுக்க முடியும்? நாம் தான் தடுக்க முடியும். We can interrupt the process of salvation. தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை நாமோ நம்முடைய பாவமோ தடுக்க முடியும். அவர் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் கூட நாம் நம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை நம்முடைய செயல்கள் மூலமாக தடுக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொல்லக்கூடிய வசனம் என்னவென்றால், பவுல் ஒரு இடத்தில் சொல்கிறார், நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். என்னுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்து போதுமானவராய் இருக்கிறார் என்று 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 12 பார்க்கலாம். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். God is able to safeguard our salvation. இந்த வசனத்தை அவர்கள் ஆதாரமாக குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இதே நிருபத்தில் 4வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது பவுல் இப்படி சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நாம் விசுவாசத்தை காத்து கொண்டால்தான் நாம் அவரிடம் ஒப்பு கொடுத்ததை அவர் காப்பார். இரண்டுமே பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். ஒன்று, நாம் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும், அதனுடைய அடிப்படையில் நாம் அவரிடம் ஒப்பு கொடுத்ததை அவர் பாதுகாப்பார். இதுல மனிதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி மிகவும் அவசியம், மிகவும் ஏற்றது, மிகவும் தேவையானது. என்னதான் தேவன் முயற்சி செய்தாலும், பரிசுத்த ஆவியான கிரியை செய்தாலும், மனிதன் அதற்கு கோஆபரேட் பண்ணாவிட்டால் ரட்சிப்பின் திட்டம் தடுக்கப்பட்டுவிடும், ரட்சிப்பை இழந்துவிடக்கூடும் என்பதற்கு இதுவும் ஒரு வேத ஆதாரம். அடுத்ததாக யோவான்ல பல இடங்கள்ல தேவன் எனக்கு ஒப்பு கொடுத்ததை என் கையிலிருந்து யார் பறித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய வசனத்தை ரட்சிப்பு அழியாது என்று சொல்லக்கூடிய ஆதரவாளர்கள் சொல்லுவார்கள். அதே யோவான்ல பல இடங்கள்ல தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும், நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டுங்கிற வசனங்கள் காணப்படும். உதாரணத்துக்கு யோவான் 15:4 பார்க்கும் பொழுது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நாம் நிலைத்திருக்க வேண்டும், பின்புதான் அவர் நிலைத்திருப்பார். 15:6 பார்க்கும் பொழுது, ஒருவன் என்னிடத்தில் நிலைத்திராவிட்டால் வெளியில் தூக்கி போடப்பட்ட கொடியை போல் இருப்பான், அது அக்கினியில் போடப்படும். எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், அப்போ இந்த இடத்தில் சொல்லக்கூடிய கருத்து என்ன? We should stay with him. அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருந்தால் மட்டுமே அவர் நம்மை பாதுகாத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய ஒத்துழைப்பு என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல நம்மை இல்லாமல் தேவனுடைய ரட்சிப்பை தேவன் நிறைவேற்ற முடியாது என்று இந்த கருத்தை வலியுறுத்துகிறவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் இதனுடைய ஆசிரியர் 2 வகையான மக்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பை இழக்கக்கூடும் என்று தெளிவாக சொல்கிறார். ஒரு கூட்ட மக்கள் யார் என்றால், ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை நிராகரிப்பவர்கள், அவரை மறுதலிப்பவர்கள். இதை பற்றி இந்த நிருபத்தினுடைய 6வது அதிகாரம் 4 முதல் 6 வரை உள்ள வசனங்களை பார்க்கலாம். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்த பிறகும் ஆண்டவரை மறுதலிக்கிறவர்கள். இவர்கள் மறுபடியும் குமாரனை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துறபடினாலே மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இவர்கள் யார் என்றால், they deny the very work of Jesus Christ and follow the another religion and follow the devil and antichrist.
இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணியக்காரர்கள் நிராகரித்து வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பிசாசையும் சாத்தானையும் வழிபட துணிகிற மக்கள், இவர்களை மறுபடியும் ரட்சிப்புக்கு ஏதுவாக கொண்டு வருவது கூடாத காரியம். அப்படி என்றால் இவர்களும் ஒரு காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள், இவர்களும் ரட்சிப்பை இழக்கக்கூடும். அடுத்ததாக ஒரு கூட்டத்த மக்களை பற்றி 10வது அதிகாரத்தில் இதனுடைய ஆசிரியர் தெளிவாக விளக்குகிறார். இந்த மக்கள் யார் என்றால் 10:26 31 வரை உள்ள வசனங்களை பார்க்கலாம். நாம் சத்தியத்தை அறியும் அறிவை பெற்ற பின்னும் வேண்டுமென்றே பாவம் செய்து கொண்டு இருப்போமானால் இனிமேலும் பாவங்களை நீக்குவதற்கான பலி வேறொன்றும் இருக்காது. ஆனால் பயப்படத்தக்கதான நியாய தீர்ப்பையும் இறைவனின் பகைவர்களை சுட்டெரிக்கின்றதான பற்றி எரியும் நெருப்பையுமே எதிர்நோக்க வேண்டும். இவர்கள் யாரென்றால் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பும் மனப்பூர்வமா பாவம் செய்யற மக்கள். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா அவர்கள் ரட்சிப்பு இழக்க கூடும். அதுதான் 10:26 பார்க்கலாம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பும் நாம் மனப்பூர்வமா பாவம் செய்தால் அந்த பாவத்தை போக்கத்தக்க வேறொரு பலி இல்லை. இவர்கள் குமாரனை காலில் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்கள் என்று இவளை பற்றி கடுமையாக இதனுடைய ஆசிரியர் சொல்லுகிறார். எனவே இப்படிப்பட்டவர்களுக்கும் ரட்சிப்பு கிடையாது. இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் இவர்களும் ரட்சிப்பை இழக்கக்கூடிய மக்களாக காணப்படுவார்கள். எனவே ரட்சிப்பை இழக்கக்கூடிய வாய்ப்பு ரட்சிப்பை அடைந்த பிறகும் வரும் என்பதற்கு இந்த 2 நிகழ்வுகள் ஆதாரமாக இருக்கிறது. அடுத்ததாக ரட்சிப்பை இழக்கக்கூடும் என்பதற்கான மிக முக்கியமான வேத வசனங்களில் இந்த பகுதி ஒன்று. ரோமருக்கு எழுதிய நிருபம் 11வது அதிகாரம் 17 முதல் 24 வரை உள்ள வசனங்கள். நல்ல ஒலிவ மரத்திலிருந்து சில கிளைகள் முறிக்கப்பட்டு அவ்விடங்களில் காட்டு ஒலிவ மரத்தின் கிளைகளாகிய நீங்கள் ஒட்டப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நல்ல ஒலிவ மரத்தின் வேரிலிருந்து வரும் சாரத்திலே நீங்களும் பங்கு பெறுகிறீர்கள். எனவே முறிக்கப்பட்ட அந்த கிளைகளை பார்த்து இகழ்ந்து நீங்கள் பெருமை கொள்ள வேண்டாம். அப்படி நீங்கள் பெருமைப்பட்டால் நீங்கள் வேரை தாங்குகிறவர்கள் அல்ல, வேறே உங்களை தாங்குகிறது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டன என்று நீங்கள் சொல்லலாம். உண்மைதான். ஆனால் அவர்கள் விசுவாசிக்காததினால்தான் முறித்து போடப்பட்டார்கள். நீங்களோ விசுவாசிக்கிறதுனால் மட்டுமே இன்னும் நிலைத்து நிற்கிறீர்கள். எனவே நீங்கள் பெருமை கொள்ள வேண்டாம், பயபக்தியாயிருங்கள். ஏனெனில் இறைவன் இயற்கையாய் வளர்ந்த நல்ல ஒலிவ மரத்தின் இயல்பான கிளைகளையே முறித்து போட்டாரே. அப்படியானால் ஒட்டப்பட்ட கிளையான உங்களை அவர் எப்படி தப்ப விடுவார்? ஆகவே இறைவனுடைய தயவையும் கண்டிப்பையும் குறித்து யோசித்துப் பாருங்கள். கீழ்ப்படியாமையினால் விழுந்து போனவர்களோடு அவர் கண்டிப்பாயிருக்கிறார். உங்களுக்கோ தயவு காட்டுகிறார். நீங்கள் தொடர்ந்து அவருடைய தயவை பெறும் விதத்தில் நடக்காவிட்டால் அவர் உங்களையும் வெட்டி போடுவார். இந்த வசனங்களில் பவுல் ஒலிவ மரத்தை யூதர்களுக்கு ஒப்பிடுகிறார். அந்த மரத்தில் உள்ள ஒரு சில கிளைகள் முறிக்கப்பட்ட இடத்தில் காட்டொலிவ மரத்தினுடைய கிளை ஒட்டப்பட்டிருக்கிறது. அப்படி இணைக்கப்பட்ட காட்டொலிவ மரத்தினுடைய கிளைகள் அந்த வேரை குறித்து தாழ்மையாக அற்பமாக எண்ணக்கூடாது. என்றால் அந்த வேர்தான், அந்த அடிப்படையான அந்த ஒலிவ மரம் தான் இந்த ஒட்டப்பட்ட கிளைகளை தாங்குகிறது. அப்படி இருக்கும்போது அந்த ஒட்டப்பட்ட காட்டொலிவ மரத்தினுடைய கிளைகள் மேன்மை பாராட்டினால் அதையும் தேவன் முறித்து போடுவார். ஏனென்றால் அடிப்படையான சுவாபமான அந்த பேசிக், அந்த இயற்கையான ஒலிவ மரத்தில் உள்ள கிளைகளையே தேவன் நிராகரிக்கும் பொழுது ஒட்டப்பட்ட காட்டொலிவ மரத்தினுடைய கிளைகளை தள்ளுவதற்கு தேவன் இவ்வளவு தயங்க மாட்டார் என்பது இந்த கருத்துக்கள் இந்த வசன பகுதியில் காணப்படுகின்றது. அது 22ஆம் வசனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது எப்படி என்றால், இந்த மரத்தில் நீ நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவரிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவையும் காண்பித்தார். அதில் நீ நிலைத்திராவிட்டால் நீ வெட்டுண்டு போவாய் என்று
பவுலுடைய வார்த்தையை நாம் பார்க்க வேண்டும். அப்படி என்றால் ரட்சிப்பை இழப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளம் உண்டு என்பதை இந்த பகுதி நமக்கு உணர்த்தும். இறுதியாக ஒரு சில வார்த்தைகள் எப்படி என்றால், பிலிப்பியர் 2:12 பார்க்கும் பொழுது, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நடுக்கத்தோடும் அதிக பயத்தோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். நாம் பிரயாசப்படாவிட்டால் ரட்சிப்புடைய கிரியை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது. அதை இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரும். தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது அவருடைய வீட்டிலிருந்து தான் தொடங்குவதாக பார்க்கலாம். எனவே ரட்சிப்பு என்பது மிகப்பெரிய விலையுயர்ந்த தேவனுடைய ஒரு கிஃப்ட். அதை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கும் இருக்கிறது. மனிதன் தன்னுடைய விசுவாசி தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டால் விலை மதிக்க முடியாத இந்த மிக சிறந்த தேவனுடைய ஈவாகிய அந்த ரட்சிப்பை நாம் தொடர்ந்து காத்துக்கொள்ள முடியும். அப்படி இல்லாவிட்டால் நாமும் சில நேரங்களில் இழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியமாக இருக்கிறது. இந்த கருத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ரட்சிப்பை இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அதை தவிர்க்க நாம் மிகுந்த ஞானத்தோடும் கவனத்தோடும் இருந்து இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த செய்தி பிடித்திருந்தால் நீங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடியனுடைய இந்த சின்ன ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென்.